வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் ரிவ்யூவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் கோடி ரோட் வர்சஸ் ராண்டி ரோட்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சம்மர்ஸ்லாம் மெயின் ஈவெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க. வேறு எந்த டைட்டில் போகக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ராண்டி ஸ்டார்டிங்லேருந்து அதாவது டாப் ரோப்லேருந்து சூப்ளெக்ஸ் போட்டப்பே அப்பே இருந்தே முதுகு பிடிச்சிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கோடி ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்போ ராண்டி ஜெயிக்க மாட்டார் அப்படின்றத நம்ம கனவு புதைச்சிட வேண்டியதான்ட்டு. ஸோ போகும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி அந்த கரெக்டாக அந்த கார்னர் பக்கர்ஸில் வந்து ராண்டி அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட் போட்டு மேட்ச் வந்து முடிச்சு விட்டுருப்பாரு. இங்கே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கோடி வின் பண்ணிட்டார். கோடி வின் பண்ணக்கப்புறம் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது ஃபியூச்சர் ஹால் ஆஃப் ஃபேமராக ராண்டி ஓட்டன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அடுத்த இயர் வந்து ஹால் ஆஃப் ஃபேமராக ராண்டி கூட இருக்கலாம். அதோட வந்து WWE விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே கோடி இன்னொரு மென்ஷன் என்ன பண்ணாருன்னா, எனக்கு வந்து திருப்பி அகைன் வந்து பவர் வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்கான இந்த வாய்ப்பு தான் இது. அண்ட் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ சம்மர் ஸ்லாமில் மெயின் பண்ண போகிறேன் ஜான்சினாக்கு அகைன்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜான்சினா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன கதை ஆக போகுது அப்படின்னு தெரியல. அப்போ சிஎம் மேட்ச்சில் ஏதாவது குழப்பம் நடக்க போது இங்கே கோடி வந்து க்ளீனாக வந்து சொல்லிட்டாரு ஜான்சினான்ட்டு. அப்போ சம்மர் ஸ்லாமில் ஜான்சினா கூட தான் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. சிங்கிள் மேட்சாக இருக்காமல் மேபி இந்த சிஎம் பங்கு இல்லைன்னா ஆட்ருத் ராண்டி இந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும். என்னோட சாய்ஸ். அது உங்களோட ஆப்ஷன் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.